கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டம் பழுகுதா? எங்க இங்கெல்லாம் எவ்வளோ நேரம் காலியாக தான் கேட்டுருந்தா விட்டுருப்பாங்க. இந்த மாத்தாண்டி யார் போடுவாங்க இதெல்லாம்? இப்போ கடை கேட்டு போட்டுட்டேன் இங்கே எதிர்க்க வரமா பிளாஸ்டிக் போட்டு அது இப்போ தான் வந்துச்சான். ஜம்மியா எம்ஜிஆர் ஜெயலலிதா சொல்லு என்ன ஒன்றரை பை சரக்கு வச்சுக்கிட்டேன் இல்லை ஆட்டம் ஆடுறிய பாரு அவ்வளோதான். என்ன இப்போ நாளைக்கு என்ன சொல்கிற? நாளைக்கு பார்க்கலாம், ஒரு நாளைக்கு விட்டுடலாம். அங்கே காலையிலே போயிடலான்ற எங்கேயாவது போய் பார்த்து போடலாம். ஆனால் அங்கே சாப்பாடுலாம் இருக்காது. அங்கே சாப்பாடுமா இவர் போய் சாப்பாடு வாங்கிடுறாரு. என் கடை பார்த்தா நான் போய் உனக்கு சாப்பாடு வாங்கின்னு வந்துடுறேன். வண்டிக்கு இது இல்லை எது ஹோட்டல் எது இருந்தாலும் ரெண்டாக இருக்கட்டும். வண்டி கூட ரெண்டாக இருக்குதா நம்ம கிட்ட? நீ தான் ஒரு ஆட்டோ வச்சுன்னுக்குற. வண்டி கூட ரெண்டு இருக்குது பாருணும். ஏமா எதுவும் கேட்க மாட்டியா அவரை? எதுவும் கேட்க மாட்டியா? கேட்டு நேரம் எதிர் வாங்க தகவல் வாங்க சொன்னேன் வாங்கி வந்தாரு. இப்போ ஃபுல்லாக வீடியோ எடுத்துன்னு வந்துடலாங்க. இதாங்க வார சந்தை. நான் வந்து பொய் தடவை எடுத்துட்டேங்க ஒரு 3 மணிக்கு மேலே. ஜனங்க வந்து 5 மணி 6 மணிக்கு தான் நிறைய பேர் வருவாங்க. காய்கறி விற்கிறவங்களும் அப்போ நிறைய தான் வருவாங்க. வாங்க வரவங்களும் இருட்டில் தாங்க வருவாங்க. அதான் போயிட்டு போனால் வேலைக்கெலாம் போயிடுவாங்கல்ல, 6 மணி தான் வாங்க வருவாங்கங்க. நாங்களும் கடை போட்டிருந்தேங்க. ரொம்ப இருட்டாக இருந்தது பாருங்கள். பனி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் என் கடையாண்ட யாருமே சரியாக வரல வாங்கிறதுக்கு. ஏன்னா நான் எங்கள் வீட்டு கேட்டிருந்தேன் பாருங்க. லாஸ்ட்டாக வந்து கடை போட்டோமா, எங்களுக்கு எதிர்கூட கடை இருந்தது. காய்கறினா கொஞ்சம் தாண்டி வாங்குறாங்க. என்னோட லாஸ்ட் இந்த பக்கம், அந்த பக்கம் எது சைடில் ஒரு காய்கறி கடை, அதோ லாஸ்ட்டு. எல்லோரும் முன்னாடி தான் கொஞ்சம் நிறைய கடை இருக்குதுங்க. ஒரு 50 கடைக்கு வந்து முன்னாடி இருக்குது. முதல்ல இருக்கிற கடை தான் நிறைய பேர் வாங்குவாங்க. லாஸ்ட்டாக இருக்கிற கடையில் ரொம்ப பேர் வரமாட்டாங்கங்க. அது எங்கள் பக்கத்தில் ஒரு கடை போட்டிருக்காங்களா, எதிர் சைடில் காலி, கொஞ்சம் எதிர்க்க பக்கத்தில் புளியா மரம் இருக்கும். அங்கே கடையே வரல. அவங்க தக்காளி எடுத்துன்னு வருவாங்க. அன்றைக்கி வரலையா, நான் என்ன பண்ணேன், சரி உக்காந்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சுங்க. இந்த வீடியோ எடுத்து 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அப்போ டைமில் வந்து லைவ் போட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து சின்ன சின்ன பாட்டு கொட்டினா, அதுக்கப்புறம் டைம் கிடச்சாலும் சின்ன சின்ன வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அப்லோடு பண்ணுறது டைமே இல்லைங்க. சரி இன்றைக்கினா அப்லோடு பண்ணலாம்னு சொல்லிட்டு தாங்க பண்ணுறேன். எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியாபாரம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தாங்க. ஏன்னா நம்ம போய் இதே ஒரு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க சொல்கிற ரேட்டுக்கு வாங்கிக்கிறாங்கங்க. நாங்கள் விற்கிறது 10 ரூபா பொருள் தாங்க. இதில் எவ்வளோ கிராம் இருக்கும், எத்தனை இடம் இருக்கும், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, எப்போ சரக்கு, அத்தின்னு கேள்வி கேட்குறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு தாங்க சேல்ஸ் பண்ணுறதாகுது. நான் வந்து எப்போனா ஒரு டைம் தான் போவேன். அதுக்கே இவ்வளோ கஷ்டமாகுதுன்னா எங்கள் வீட்டுக்காரர் அப்போ போவார். அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. சந்தையிலேருந்து வீட்டுக்கு வந்த பிறகு கம்யூனிட்டி வந்து ஓரமாக கட்டியிருந்தேங்க. மழை ஓரம் பனி பெய்யும்னு சொல்லிட்டு எங்கள் வாசிப்பில் இது இல்லைங்க, மெயின் வாசிப்பிலே தான் கம்யூனிட்டி கட்டிட்டு படுப்பார். எங்கள் வீட்டு ஒரு டைமு எப்போனா ஒரு டைம் தான் வெளியே விடுவாங்க. கம்யூனிட்டி வந்து பொத்தி பார்ப்பாருங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டிலாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் அது வந்து உள்ளே வந்துடும். கம்யூனிட்டி கொஞ்சம் ஏமாந்தால் போதும், டைல்ஸில் வந்து உள்ளே உக்கார சொல்லுங்கள் கம்யூனிட்டி. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி மேலே உனிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் தேய்ச்சி எடுக்கிறாரு பாருங்க. பாசமாக பார்த்து பாருங்கள். இவன் பேர் வந்து புவிங்க, கடா கழுவிட்டிங்க. ஆனால் ரொம்ப அமகலம் பண்ணுவான், சேட்டை பண்ணுவான். எங்கள் கழுவிடிக்கோசம் ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு போதுங்க, உனிலாம் காலையில் எடுத்துக்கலாங்க அப்படின்னு சொன்னேன். அது வந்து உரிக்கிடுங்க கழுவிட்டியை. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு நான் என்ன பண்ணேன், சின்னதாக வீடியோ எடுத்தேங்க. எங்கள் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த சாலையோரம் வியாபாரம் பண்ணுறவங்க தெருவாக வியாபாரம் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. நான் ஏன்னா எப்படி நினைத்தேன்னா வெளியே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.